ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பால்ட்டியிலேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோஸ் பக்கமாக வந்து பால்ட்டியில் வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து பால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா, எல்லாமே வந்து மிக்ஸ்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம டாபிக் வைஸ் வந்து எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பால்ட்டியில். சரிங்களா, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பதவி நீக்க முறையின் அடிப்படைகள் ஒத்துப்போவது வந்து எதனுடன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. உச்ச நீதிமன்ற நீதிபதி எப்படி பதவி நீக்கம் செய்வாங்களோ அதே முறை தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய தலைமை கணக்கு அதிகாரி அவரையே வந்து பதவி நீக்கம் வந்து செய்வாங்க. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட வாக்கியங்களை உற்று நோக்கும். அந்த வாக்கியத்தில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1வது பாயிண்ட் மட்டும் தான் வந்து சரியானது. ஆம்புட்ஸ்மேன் என்பவர் அரசின் உயர் அதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார். இது வந்து சரிதான். சரிங்களா, 1வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்து சரி. அடுத்து பாருங்கள், கீழ்காண்பனவற்றில் சமூக இரட்டைத்தன்மையை குறிக்கும் சரியான வாக்கியம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டு தான். இந்தோனேஷியா மேம்பாட்டு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயக் அவர்களால் உருவாக்கப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சமூக இரட்டைத்தன்மை ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேரா படித்து வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ இதை ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஊழல் நிர்வாகம் மற்றும் அரசியல் மேல் நிலைகளில் ஆழமானது வேர் ஊன்றியுள்ளது. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலைகளில் வெளிப்படுகிறது. காரணம் பார்த்திங்கன்னா ஊழல் உயர்மட்ட நிலைகளில் உள்ளதால் இதனை ஒழித்தல் என்பது சாத்தியமற்றதாகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று காரணம் ரெண்டும் சரி, சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். அடுத்து பாருங்கள், மத்திய தகவல் ஆணையம் பற்றிய கூற்றுகளை கவனி. தவறானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1வது 4வது தான் வந்து தப்பாக இருக்குது. ஸோ சரியாக இருக்கிறது மட்டும் பாருங்கள். மத்திய தகவல் ஆணையம் பற்றி சரியாக இருக்கிறது பாருங்கள். மத்திய தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறு நியமனத்திற்கு தகுதியுடையோர் அல்ல. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும். சரிங்களா, ஸோ 2, 3 வந்து சரியாக இருக்குது. 1, 4 வந்து தப்பாக இருக்குது. அது வந்து வராது, அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவி காலம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. அது வந்து சரி. இந்திய தலைமை வழக்கறிஞரின் ஊதியம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. அதுவும் வந்து சரி. ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரிதான். அடுத்து பாருங்கள், இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியானது பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இருக்க தகுதிகள் தான் வந்து இவருக்கும் இருக்குது. இவர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். அடுத்து பாருங்கள், இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. பாராளுமன்றம். அடுத்து பாருங்கள், மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பணியாளர் நல அமைச்சகம். அடுத்து பாருங்கள், தகவல்களை பெறும் கால வரையறை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விண்ணப்பித்த நாளிலிருந்து 30 நாட்கள், அது வந்து சரி. ஒரு நபரின் வாழ்வு அல்லது சுதந்திரம் தொடர்பான தகவல்களுக்கு 48 மணி நேரம், அது வந்து சரி. உதவி தகவல் தொடர்பு அதிகாரியிடம் இருந்து தகவல் பெற வேண்டுமெனில் 5 நாட்கள் கூடுதலாகலாம். இது வந்து சரி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. எல்லாமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள்,
பாளைய வாரியம் தொடர்பான கூற்றுகளில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாளைய வாரியம் பற்றி எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 வந்து சரி. இந்த வகை நகர்ப்புற நிர்வாகமானது நம் நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர் ஆட்சியின் மரபாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டில் இது உள்ளது. ஸோ 1, 3 மட்டும்தான் வந்து சரி இந்த பாளைய வாரியம். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றும் சிறப்புரிமை இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு உண்டு. காரணம் பாருங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்றே இந்திய தலைமை வழக்கறிஞரும் சிறப்பு சலுகைகளும் விளக்குகளையும் கொண்டுள்ளார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து வரணும். சரிங்களா? ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் தான் வரணும். அடுத்து பாருங்கள், சட்டம் இயற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இந்த ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதாகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிர்வாக சட்டம். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், தவறான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் கொடுத்து எது தப்பாக இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம நிறைய பார்த்தா தான் வந்து நம்மளால் இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 இல்லை 3 கொஷினாச்சும் வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம எது தப்பாக இருக்குது அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. 1, 2 வந்து தப்பாக இருக்குது. சரியாக இருக்கிறது பாருங்கள், சிடிபி வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்இஎஸ் வந்து நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ். சரியாக இருக்கிறது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட அமைப்புகளில் எவை அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி குழுவும் நிதி ஆயோக்கும் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டக்குழுவில் இடம்பெறவில்லை. மற்ற ரெண்டும் பார்த்துக்கோங்க, தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம். அது வந்து அரசியலமைப்பில் வந்து இருக்குது. நிதி ஆணையத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 780, தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 324 329. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், மக்களின் குரல் கடலின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் மிக சரியாக பொருந்துவது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மக்கள் பங்கேற்பு. அடுத்து பாருங்கள், மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். அவருக்கு தான் இருக்குது எல்லா பவரும். ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு இது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் பாருங்கள், மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி பாருங்கள், மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் கொடுத்துருக்க பார்த்தா ஆப்ஷன் டி, இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியம் அல்ல. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், அரசியல் சாசன பகுதி 5 அத்தியாயம் மக்களின் பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஓர் உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது. அவர் டேஷ் ஆவார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திய தலைமை தணிக்கை கணக்காளர். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் ரலேகான்சித்தி என்ற இடம் இந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ்பெற்றது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நிர்வாகத்தில் இருக்கும் ஊழல் ஒழிக்கிறதுக்கான மிக புகழ்பெற்ற ஒரு கூற்று தான் பார்த்தீங்கன்னா ரலோகான் சித்தி. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. காரணம் பார்த்திங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் ரெண்டும் சரி, சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்வதேச மாநாடு அதை நடைபெற்ற ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் உரிமை மீதான மாநாடு பார்த்திங்கன்னா 1989, மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம் பார்த்திங்கன்னா 1986, பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு பார்த்திங்கன்னா 1929, சித்திரவதை, கொடுமை, மனித தன்மையற்று நடத்தல் ஆகியவற்றுக்கு எதிரான மாநாடு பார்த்திங்கன்னா 1984. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான், இந்த டாப்பிக்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. பாலிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து டாபிக் வைஸ் இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து முடிச்சு கொடுத்தாச்சு.
அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.